திரையுலகில் நடிப்போ அல்லது இயக்கமோ வாய்ப்பு என்பது சுலபமான விஷயம் இல்லை. சினிமாவில் குடும்ப பின்னணி இருந்தால் வாய்ப்புகளை சுலபமாக பெற்றுவிட முடியும். இல்லை என்றால் போராடி வாய்ப்பை பெற வேண்டும். சினிமாவில் ஒரு படத்தை இயக்கிவிட்டு அது வெற்றி பெறாமல் போய் சினிமாவிலிருந்தே காணாமல் போன பல இயக்குநர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் முன்னணி நடிகர்களை வைத்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து சில இயக்குநர்கள் ஒரு படத்தை தோல்வி படமாக கொடுத்துவிட்டு பல வருடங்களாக படங்களை இயக்காமல் கஷ்டப்பட்டு வரும் நிலையில் கோலிவுட்டில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில இயக்குநர்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அஜித்தை வைத்து பில்லா, ஆரம்பம் ஆகிய திரைப்படங்களை இயக்கி ஹிட் கொடுத்தவர் விஷ்ணுவர்தன். மேலும் சர்வம், பட்டியல் என சில படங்களை இயக்கியிருக்கிறார். ஆரம்பம் படத்திற்கு பின் 2015ஆம் வருடம் எச்சன் என்கிற படம் வெளியானது. அதோடு சரி, அந்த படம் தோல்வி என்பதால் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஹிந்தியில் 2 படங்களை இயக்கிவிட்டு இப்பொழுது அஜித் எப்பொழுது அழைப்பார் என காத்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் ஆனந்தம், ரன், சண்டக்கோழி என வெற்றி படங்களை கொடுத்தவர் லிங்குசாமி. அதன்பின் இவர் இயக்கிய ஜி, பீமா உள்ளிட்ட சில படங்கள் ஓடவில்லை. சூர்யாவை வைத்து எடுத்த அஞ்சான் படமும் ஊத்திக்கொண்டது. மீண்டும் விஷாலை கேல்ஷீட் கொடுத்து சண்டக்கோழி 2 வெளியானது, அதுவும் ஓடவில்லை. அதுதான் லிங்குசாமி இயக்கிய கடைசி தமிழ் படம். அதன்பின் 4 வருடங்கள் கழித்து தி வாரியர் என படம் இயக்கினார். தமிழ், தெலுங்கில் வெளியான அந்த படம் ஓடவில்லை. இப்பொழுது எந்த நடிகரும் தயாரிப்பாளரும் லிங்குசாமி பக்கம் செல்லவில்லை. வாய்ப்பு எப்பொழுது வரும் என காத்திருக்கிறார் லிங்குசாமி அவர்கள். விக்ரமை வைத்து தில், தூள், விஜயை வைத்து கில்லி, குருவி ஆகிய படங்களை இயக்கி முன்னணி இயக்குநர்களுள் ஒருவராக இருந்தவர் தரணி. கடைசியாக சிம்பு வைத்து ஒஸ்தி படத்தை இயக்கியுள்ளார். இந்த படம் 2011ஆம் ஆண்டு வெளியானது. அதன்பின் 12 வருடங்களாக தரணி எந்த படத்தையும் இயக்கவில்லை. எனவே பொருளாதார ரீதியில் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார். அதே நேரம் அவர் இயக்கிய கில்லி படம் ரீரிலீஸ் செய்யப்பட்ட பொழுது வசூலில் சக்கப்போடு போட்டு வருகிறது. இதில் கிடைக்கும் லாபத்தில் கொஞ்சம் தரணிக்கு கொடுக்கலாம் என சிலர் சொல்லி வருகிறார்கள். ராம் மௌனம் பேசியதை படங்களை இயக்கிவிட்டு பருத்திவீரன் எனும் மெகா ஹிட் படத்தை கொடுத்தவர் அமீர். இவர் இயக்கத்தில் கடைசியாக ஜெயம் ரவி இரட்டை வேடத்தில் நடித்த ஆதி பகவன் என்கிற படம் 2013ஆம் வருடம் வெளியாகி தோல்வியடைந்தது. அதன் பின் கடந்த 10 வருடங்களாக இவர் எந்த படத்தையும் இயக்கவில்லை. எனவே நடிகராகிவிட்டார். இவரின் நடிப்பில் உருவான இறைவன் மிகப்பெரியவன் படம் விரைவில் வெளியாகவிருக்கிறது. அதேபோல் இயக்குனர் சேரனும் கடைசியாக இயக்கிய திருமணம் எனும் படம் ஹிட் அடிக்காத காரணத்தால் இதுவரை எந்த படத்தையும் அவர் இயக்கவில்லை.